மகிழ்ச்சியின் நாளில் நாம் எல்லோரும் இயேசுவின் நாமத்தில் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை அருளியிருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்க சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சரீரமாகிய திருச்சபையாய் கூடி உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவரீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் வாக்கு மாறாதவராய் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காக, எங்களுக்குள் இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று வாக்கு பண்ணினவர் அப்படியே திருச்சபையாகிய ஆண்டவரே உம்முடைய சரீரமாகிய சபை பாதாளத்தின் வல்லமைகளை நீர் மேற்கொள்ள செய்வதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை நாம் கொண்டாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. We'll
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் மரணத்தை ஜெயித்துட்டார் என்று சொல்லும் போது மரணத்தின் கூறுகளாகிய பாவம், வியாதி, தரித்திரம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் சேர்ந்து எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரை என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஏனென்றால் நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்தார். தாழ்வில் என்று சொல்லும் போது வெறும் பொருளாதாரத்தில் அல்ல, நாம் பாவ நிலையில் உளையான சேற்றில் இருந்த போது நம்முடைய ஆண்டவர் அந்த தாழ்வான இழிவான அந்த பாவ சேற்றிலிருந்து நம்மை நினைத்தருளி நம்மை தூக்கி எடுத்தார். இதை நாம் உணர்ந்து நாம் அவரை உயர்த்தி ஆராதித்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா.
உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைப்பவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அதனால் எங்களுடைய முழு அன்பையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உலகம் எங்களை கைவிடுகிற வேளைகளில் ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறீர். ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து செல்வது போல ஆண்டவரே நீர் எங்களை இம்மட்டும் சுமந்து கொண்டு வருகிறீர். இனிமேலும் நீரே எங்களை சுமந்து ஏந்தி தாங்கி தப்புவித்து நடத்துவீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களால் நாங்கள் மறக்கப்படுகிற வேளைகளில் ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்டு கைவிடப்பட்டு விட்டோமோ என்று ஆண்டவரே நாங்கள் மாம்ச பிரகாரமாக நினைக்கிற வேளையில், இல்லை மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை, என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவரே வாக்கு பண்ணினவர் நீர். ஆண்டவரே, எங்களை மறவாமல் எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நீரே எங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, மனிதர்களால் நாங்கள் கைவிடப்பட்டாலும் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை என்கிற நம்பிக்கை எங்களை தைரியப்படுத்துகிறது தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையின் மிகுதியான வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தாசனை மறைத்து நீர் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வதற்காக வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் நிறைவாக இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்வது ஒரு சிறந்த ஒரு மதிக்கத்தக்க ஒரு வார்த்தை. ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு பொருள் தப்புவித்தல், விடுவித்தல், குணப்படுத்துவது, மீட்டு எடுப்பது, சுகப்படுத்துவது, புத்தியை தெளிவுபடுத்துவது என்ற ஒரு பொருளை கொண்டதுதான் ரட்சிப்பு. ஆகவேதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் அது உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். ரட்சிப்பு வாயினால் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் விசுவாசம் பேசுகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கு பேச விரும்புகிறேன். எப்படி? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஏதோ பாவ அறிக்கை அல்ல. இது ரட்சிப்பை கொண்டு வருகிற, சுகத்தை கொண்டு வருகிற, விடுதலையை கொண்டு வருகிற, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இந்த விசுவாச பேச்சை நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென்.
ஆமாம், நம்ம எப்போதும் விசுவாசமான பேச்சை பேசுறதில்ல. நிறைய பேர் எதிர்மறையான பேச்சுக்களை பேசிட்டே இருப்பாங்க. சிலர் எதிர்மறையான பேச்சை பேசக்கூடாது, நேர்மறையான பேச்சை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நேர்மறையான பேச்சை பேசுறதெல்லாம் விசுவாசம் அப்படி கிடையாது. ஆனால் விசுவாசம் எல்லாமே நேர்மறையானதா இருக்கிறது. ஆகவே தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், விசுவாச பேச்சில் நேர்மறையாக, நமக்கு சாதகமாக, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே விசுவாசம் என்பது வேற, நேர்மறையாய் பேசுகிற வார்த்தை வேறு. ஆகவே நாம் விசுவாசத்தை பேசணும். கிறிஸ்துவ பிள்ளைகள் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறது இல்லை, விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். விசுவாசம் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரியும். விசுவாசம் எப்படி உருவாகும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உருவாகும். வார்த்தையை கேட்க கேட்க அதிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, அது விசுவாச வார்த்தை. சும்மா நான் நல்லா இருப்பேன், எனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும், எது செய்தாலும் அது நன்மையாக நடக்கும், நான் எங்கே போனாலும் எனக்கு நல்லதாக நடக்கும், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விசுவாசமான வார்த்தை கிடையாது. அது நேர்மறையான வார்த்தையாக இருக்கலாம், ஒரு பாசிட்டிவான வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அது விசுவாச வார்த்தைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தை, இங்கே நீங்கள் கேட்குறீங்கல்ல, சபையில் வேதத்தை படிக்கிறீங்களா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அந்த வார்த்தையிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையிலிருந்து வருகிற விசுவாசம் இருக்குது பாருங்க, அதிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை தான் விசுவாசமான வார்த்தை. அதுதான் ஒன்றை படைக்கும், அதுதான் ஒரு காரியத்தை செயல்படுத்தும், அதுதான் ஒரு காரியத்தை மாற்றி அமைக்கும், அதுதான் மலையை போய் பயிர்ந்து போன்னு சொன்னா போகும். அதுதான் அந்த விசுவாசமான வார்த்தைக்கும் பாசிட்டிவா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது பாசிட்டிவா நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒருவேளை பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் சக்தி இருக்குதா, வல்லமை இருக்குதான்னு பார்த்தா இருக்காது. அது விசுவாசம் என்கிற வார்த்தையில தான் இந்த சக்தி இருக்குது. அது வார்த்தை, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற விசுவாசம், அது சக்தியை கொண்டு வருகிறது, அது வல்லமையை கொண்டு வருகிறது, அது ஒன்றை மாற்றி அமைக்கும், அது ஒரு மலையை பெருக்க பண்ணும். ஆகவேதான் என் அன்புக்குரியவர்களே, விசுவாச பேச்சு உங்கள் வாழ்க்கையில் வருவதற்காக தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயங்களில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போ விசுவாசம் பேசுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள இருந்து சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் விசுவாசமாக பேச முடியுமான? பேச முடியாது. வார்த்தையில் இருக்கிற அந்த வசனத்தில் இருக்கிறவைகள் உங்களுக்குள்ள உருவாகி அது விசுவாசம் என்ன செய்யுது? உங்களை பேச வைக்குது. இருதயத்தில் விசுவாசம் தோணணும், அறிவில் தோணக்கூடாது. அது விசுவாசத்தில், இருதயத்தில் தோணணும். இருதயத்திலிருந்து அது தானே பேசும். விசுவாசம் பேச ஆரம்பிக்கும். விசுவாசத்துக்கு ஜீவன் இருக்குதா? இருக்குது. ஆவி இருக்குதா? இருக்குது. வல்லமை இருக்குதா? இருக்குது. ஆகவே அது பேசும். அந்த வார்த்தைகள் தான் ஒன்றை என்ன செய்ய ஆரம்பிக்குது? அசைக்குது, ஒன்றை விடுவிக்கிறது, ஒரு காரியத்தை கட்டி எழுப்புகிறது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே விசுவாசம் எழும்பும். நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசத்தை பேசுறதில்ல, விசுவாசம் உங்கள்கிட்ட பேசும். விசுவாசமா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி பேசுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, விசுவாசம் பேசும். ஏன்னா நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் ஒரு ஆவி.
அது தேவ ஆவி. அந்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசுவார். விசுவாசத்தின் ஆவியானவர் விசுவாசமா பேசுவார். அதனால உங்களுக்குள்ள இருந்து அந்த ஆவி பேச ஆரம்பிக்கும். நீங்கள் விசுவாசத்தினால் நிறைந்து இருக்கும்போது தேவ ஆவியினால் நிறைந்திருப்பீர்கள். அப்ப நீங்க வார்த்தைகளால் பேச ஆரம்பிப்பீர்கள். அப்படி பேச ஆரம்பிக்கும் போதே அங்கங்க அப்படியே நடந்துட்டு இருக்கும். நீ விசுவாசத்தை பேச பேச அங்க நடக்கும். அது என்ன பாஸ்டர், நாங்க விசுவாசத்தை பேசினா நடக்குமா? ஆமா, வேதம் சொல்லுது, விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. விசுவாசம் பேசிச்சுன்னா அதை பார்த்துட்டு பேசாது, பார்க்கறதுக்கு முன்னாடி பேசும், ஆனால் அது முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஏன்னா விசுவாசம் பார்க்கறத பேசுறது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் மேல் வைக்கிற நிச்சயம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் அறிக்கையின் மூலமாகவும் வருகிற ஒரு நிச்சயம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை, அதோடு கூட நமக்குடைய அறிக்கை, இந்த அறிக்கை ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு காணப்படாதது மேல ஒரு நிச்சயத்தை கொண்டு வருது. அதுதான் விசுவாசம். ஆகவே இன்றைக்கு நீங்க பார்க்குறீங்கிறத வைத்து நீங்க பேச மாட்டீங்க. பார்க்கறத வச்சு நாங்க நம்புறோம், நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்ல மாட்டீங்க. விசுவாசித்ததை பார்க்க ஆரம்பிப்பீங்க. காணப்படாததை பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஆகவே நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசும்படி, விசுவாசமானவைகளை உங்கள் வாழ்க்கையில் வரும்படிக்கு ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். அருமையானவர்களே, நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின் மூலம் இந்த இப்பிரபஞ்சம், இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சா? தேவனுடைய வார்த்தையினால். வேதம் சொல்லுகிறது, ஆதியில தேவன் வார்த்தையெல்லாம் கொண்டுதான் உலகத்தை படைத்தார். இந்த உலகம் எப்படி இன்றைக்கு வரைக்கும் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த உலகம் எப்படி இதுவரைக்கும் தாங்கிட்டு இருக்குது? ஆகாரத்திலிருந்து, தண்ணீரிலிருந்து, இந்த பூமி கெட்டு போகாமல், அழிந்து போகாமல் தாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இதெல்லாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு காரணம், இதெல்லாம் அழிஞ்சு போகாமல் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுது, எபிரேயர் நிருபம் 1வது அதிகாரத்தில் பாருங்க, 3வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், 3வது வசனத்தில் இருக்குது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் சொரூபமாய் இருந்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். சகலத்தை எப்படி தாங்குகிறாராம்? வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குறாராம். இன்னைக்கு இந்த உலகம் நிலைச்சு நிற்குதுன்னா அது கர்த்தருடைய வார்த்தையினால. இந்த உலகம் இன்னும் செழித்து கொண்டிருப்பது காரணம் கர்த்தருடைய வார்த்தையினால. இந்த உலகம் இன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையினால. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை தாங்குகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகம் போஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இன்றும் இந்த உலகம் முழுவதும் தாங்கப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் முதல்ல இந்த உலகத்தை படைக்கும்போது அவர் மைண்டில் ஒரு பிளான் வச்சிருந்தார். ஒரு பிளானோட தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆகவே முதல்ல அவர் என்ன செய்தார் என்றால் பேச ஆரம்பித்தார். அதாவது மனதில் ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பூமியை எப்படிலாம் படைக்கணும், என்னென்ன விதமாக படைக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு மனதில் ஒரு பிக்சர், படம் வந்துச்சு.
இதை பிளானோட, பல திட்டத்தோட, நித்தியம் வரைக்கும் உள்ள காரிய ஒரு சிந்தையோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? படைக்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க பூமியை படைச்சார், அது ஒரு காலத்தில் அது அழியணும் அப்படிங்கிறதுக்காகவே படைச்சிருக்கிறார் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நித்தியம் வரைக்கும் உள்ளது வரைக்கும் படைச்சிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நித்தியம் வரைக்கும் இது போகும். கவனிங்க, இப்போ தேவன் ஒரு பெரிய பிளானோட படைச்சிருக்கிறார். பூமியை படைச்சது விளையாட்டு பொம்மை செஞ்ச மாதிரி இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதை பிள்ளைங்கள்லாம் மண் வீடு கட்டி, மணலில் வீடு கட்டி விளையாண்டுட்டு இப்படி உடச்சி போட்டு போவாங்க பார்த்தீங்களா? அதை மாதிரிக்கு எதுக்கோ உடச்சி போடுறதுக்காக ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கல. ஆண்டவர் அதை ஒரு பெரிய திட்டத்தோடு தான் படைத்தார். ஆகவே தான் அதை வார்த்தையை கொண்டு படைத்தார். வானமும் பூமியும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, ஏன் வானமும் பூமியும் ஒளிந்து போனால்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தேவ வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அதெல்லாம். ஆகவே வார்த்தையை கொண்டு உண்டாக்கப்பட்டவைகள், அது மேலே நீங்களும் நானும் நம்பிக்கை வச்சு அது மேலே இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும் அப்படிங்கிற. ஆனால் என் வார்த்தை ஒழியாது. அப்போது வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. அதை கொண்டு தான் இந்த உலகத்தை சிறப்பாக படைச்சிருக்கிறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு. ஆகவே அந்த வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை படைக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார் சகலத்தையும். ஆகவே முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் சொன்ன உடனே அது உண்டாயிடுச்சு. நம்மெல்லாம் சொல்லும் போதே சொல்லுவோம், இது உண்டாகுமா உண்டாகாதா அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சந்தேகமே இல்லாதவர். சந்தேகம் என்பது பிசாசினால் இருந்து வந்தது. அவருக்கு சந்தேகமே இருக்காது, இருமனமே கிடையாது. சொன்னால் நடக்கும். ஏனென்றால் அவர் விசுவாசம் நிறைந்தவர், அவர் சந்தேகம் நிறைந்தவர் அல்ல. எது நடக்காது, அழியும், இது இது இன்னும் நிலைக்காது, இது கெட்டு போகும், இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அவிசுவாசத்தினால் வர்றது. அது எல்லாமே பிசாசினிடத்திலிருந்து வர்றது. ஆனால் விசுவாசம் எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து வருவது. அது தேவன் நினைச்சார்னா விசுவாசம் நிறைந்தவர். அதனால் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே உலகத்தை உண்டாக்கினார். விசுவாசம் நிறைந்தவர் விசுவாசத்தை கொண்டு பூமியை உண்டாக்கினார். ஆமென். அவருக்கு உள்ள ஃபுல்லா விசுவாசம் நிறைஞ்சிருந்துச்சு. ஆகவே விசுவாசத்தை வச்சு இந்த உலகத்தை படைச்சிட்டார். உங்களை படைச்சார், என்ன படைச்சார், நம்ம எல்லாரையும் படைத்தார். ஆகவே விசுவாசம் தேவனிடத்தில் இருந்தது. அதே விசுவாசத்தை கர்த்தர் நமக்கிட்டையும் வைக்கிறார். நமக்குள்ள விசுவாசம் வைக்கிறார். எப்படி? அவருக்குள்ள இருந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வைக்கிறார். வேதம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. நமக்குள்ள ஆரம்பிக்கிறதும் அவர் தான். ஏன் விசுவாசத்தை முடிக்கணும்? பரலோகத்தில் நம்ம போனோம்னா அங்கே விசுவாசமே இதில் தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் கண்கூட பார்ப்போம். இங்கே வச்சு சொன்னோம்ல, தங்கமயமான வீதியில் போவோம்னு, அங்கே தங்க வீதியில் தான் நம்ம நிற்போம். அங்கே நான் முகமுகமாய் நான் இயேசுவை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்போ விசுவாசம் இப்போ தேவை, ஆனால் அங்கே தேவையில்லை. ஏன்னா அங்கே இயேசு அப்படியே இருப்பார், முகமுகமாக நம்ம அவரை பார்ப்போம். அதனால் இங்கே விசுவாசம் தேவை. ஆகவே தான் விசுவாசத்தை துவக்குகிறவர் நமக்குள்ள இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறார். நமக்குள்ள விசுவாசம் வார்த்தையை கொண்டு பெருக பண்ணுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்ம விசுவாசத்தை பெருக பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமான பிரசங்கத்தை கேட்கணும். நிறைய பேர் எல்லா பிரசங்கத்தையும் கேட்பாங்க.
விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம் வரணும்னா விசுவாச பிரசங்கத்தை கேட்கணும். நீங்க சுகமாகணும்னு சொன்னா சுகமாகக்கூடிய பிரசங்கத்தை கேட்கணும். ஆமா, இங்க நிறைய பேர் என்னன்னா எல்லாத்தையும் கடந்து கேட்டுட்டு குழப்பி அடிச்சிட்டு இருக்கிறது. அந்த குழப்புறதெல்லாம் நீங்க விட்டுட்டு நான் சொல்றேன், நீங்க விசுவாசத்தில் வளரணுமா விசுவாச பிரசங்கமா கேளுங்க. நீங்க சுகமாகணுமா ஹீலிங், இந்த சுகமாக்கக்கூடிய பிரசங்கம் பண்றவங்களை பார்த்து பிரசங்கம் கேளுங்க, சுகம் கிடைக்குங்க. ஏன்னா அவங்க சுகத்தை பத்தி பேசுவாங்க, சுகத்துக்கான விசுவாசத்தை சொல்லுவாங்க. அப்போ அங்க விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கபடியும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியும் உங்க ரட்சிப்பு வரும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, நம்ம விசுவாசத்தில் ஆண்டவர் உலகத்தையும் இருக்கிற எல்லா பிரபஞ்சத்தினுடைய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? படைத்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன உடனே எல்லாம் ஆயிடுது. அவர் கட்டளையிட நிற்குது. எதெல்லாம் கட்டளையிட்டா நிற்கணுமோ நின்றுது. கடலை பார்த்து சொன்னார், இறையாம அப்படியே என்ன பண்ணு, அமைதலாயிருன்னு அமைதலாயிடுச்சு. இம்மட்டும் நீ வரலாம், இதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு சொன்னா அது வராம இருக்குது. எல்லா கட்டளையும் தேவன் போட போட அவைகள் அதுக்கெல்லாம் கீழ்ப்படியுது. ஆகவே தேவன் உங்களையும் என்னையும் விசுவாசத்துக்குள்ள வளர வைக்கிறார். எப்படி நம்மலாம் விசுவாசத்தில் பேசணுமா? நமக்குள்ள இருந்து விசுவாசம் பேசுற அளவுக்கு நம்ம உருவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் நான் இதை பற்றி பேசுறேன். ஏன்? நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் விசுவாசத்திற்குரியவைகளை கேளுங்கள். அப்போ நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனும் நல்ல கவனிக்கணும், ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான். ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென். எதுக்கா? ஆளுகை செய்யறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறானா? என்னத்தை ஆள்றது? ஆண்டவர் ஆதியிலே ஆண்டவர் மனிதனை படைக்கும் போதே அங்க அப்படிதான் சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 26வது 1வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தையும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எதை ஆளணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, மிருக ஜீவன்களை, பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும். அப்ப ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி எங்க ஆளணும்னு வச்சிருக்கிறாரோ அங்க ஆளணும். நம்ம ஆண்டவர் நம்மை இந்த பூமியில ராஜாவாக வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் நம்மளை உண்டாக்கி நீ தான் இது ராஜா. ஆண்டவர் நம்மை அப்படி வைத்திருக்கிறார். நீங்க சங்கீத புஸ்தகத்தில் கூட நீங்க வாசித்து பாருங்க. 8வது சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர். எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை பாருங்க. அப்ப மனுஷனை ஏன் ஆண்டவர் படைத்தார்னா, எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி அவன் ஆளணும். ஆளுகிற மனிதனாய் வைத்திருந்தார், ராஜாவாக வைத்திருந்தார். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான்? இதை அப்படியே உல்டாவா மாத்தி உன் ஆண்டவர் இப்படி படைத்திருக்கிறார், நீ ஆண்டவரை போல மாறணும்,
நீ ஆண்டவர் ஆயிருவ நீ இதை சாப்பிட்டா, அதனால தான் உன்னை அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை சாப்பிட வச்சு அப்படியே அவனை உள்டாவை மாற்றி அடிமை ஆக்கிட்டான். எப்படி பாருங்க, இன்னைக்கு பிசாசு உங்களை எங்கெல்லாம் உங்களை மாற்றி, அத வார்த்தையை மாற்றி, வார்த்தை தேவ வார்த்தை சொல்லி இருக்கிறதெல்லாம் மாற்றி உங்களை தலைகீழ மாற்றி அதுல பயத்துக்குள்ளையும் அடிமைத்தனத்துக்குள்ளையும் கொண்டு போறான். மக்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க, வார்த்தையை நீங்க வார்த்தைக்குள்ள இருந்தீங்கன்னா விசுவாசம் வந்துட்டே இருக்கும். வார்த்தைக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க வாழ்ந்துட்டே இருப்பீங்க, ஆளுகை செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா பாருங்க, ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம பிசாசு வார்த்தையை நம்பினா அப்படியே தலைகீழ மாறிட்டான். ஆள வேண்டிய ஆளு அடிமை ஆயிட்டார். இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனங்களை நம்பாம பிசாசு சொல்றதெல்லாம் நம்புறதுனால தான் இன்னைக்கு மக்கள் அடிமையாக பயத்துக்குள்ளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையும் ஜெயிக்க முடியாம தோல்வியிலையும் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் துன்பங்களும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தையை நம்பாதனால. இந்த வார்த்தையில் இருக்கிறத உருப்படியா ஒழுங்கா நம்பினீங்கன்னா நீங்க தாங்க ராஜா, நீங்க தான் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைங்க, ஆளக்கூடியவங்கிறத நீங்க காமிப்பீங்க. அப்ப இன்றைக்கு இங்க கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, இந்த வசனத்தை கேளுங்க, ஆவியானவருடைய வார்த்தைகளை கேளுங்க. அது உங்களை என்ன பண்ணும்னா ஆளுகைக்குள்ள 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 அப்படியே உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். நீங்க எதற்கும் பயப்படவே வேண்டியது இருக்காது. கர்த்தருக்கு மட்டும் நீங்க பயப்படுகிற நிலைக்குள்ள வந்துருவீங்க. விசுவாசம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுறதுதான் விசுவாசங்க. கர்த்தருக்கு பயப்படுறது கீழ்ப்படிதல். என்ன? விசுவாசிக்கிறது தான் கீழ்ப்படிதல். கர்த்தர் வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் விசுவாசம், கீழ்ப்படிதல். அதை விசுவாசித்தாலே கீழ்ப்படிதல் வந்துடும். நான் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியும் கீழ்ப்படியணும்ங்களே, எதுக்கு கீழ்ப்படியணும்? விசுவாசிங்க, கர்த்தர் சொன்னதை விசுவாசிங்க, போதும், கீழ்ப்படிஞ்சிருவீங்க. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நீங்க ஆமேன்னு சொல்லுங்க, கீழ்ப்படிஞ்சது தான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காம வேற எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படியணும் 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 கீழ்ப்படியும். முதல்ல விசுவாசி சொன்னா எல்லாம் கீழ்ப்படிதலே வந்துடும். ஏன்னா விசுவாசத்தில் தான் கீழ்ப்படிதலே இருக்குது. ஆகவே கவனிங்க அன்புக்குரியவர்களே, நீங்கள்லாம் ஆளக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நீங்க ஆளக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனா 115வது அதிகாரத்தில் சங்கீதம் 115 பாருங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுக்கப்பட்டது? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது. இதுல நம்ம ஆளணுங்கிறதுக்காக நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனை நம்பாம பிசாசை நம்பினால் அவன் உங்களை அடிமைப்படுத்துவான். அதே இது இல்லை, இந்த பூமி எனக்குரியது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் சாத்தானை கீழ்ப்படுத்துவீர்கள். நீங்க சாத்தானை கீழ்ப்படுத்துவீங்க, அவனை ஆளுவீங்க. அவன் உங்களெல்லாம் இதுவரைக்கும் பயங்காட்டிக்கிட்டே இருந்தான், ஐயோ ஐயோ ஐயோன்னு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்காட்டிட்டு இருந்தான். இப்போ சொல்லுங்க, இந்த பூமி எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நீ இங்கிருந்து வந்து ஆளக்கூடாது, உனக்கு இந்த பூமியில அதிகாரமே கிடையாது, இந்த பூமியில உனக்கு எந்த உரிமையும் ஏன் மேல உனக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. நீங்க சொல்லி பாருங்களேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுன்னு என்ன? அவனுக்கு விரோதமா சண்டை போடுறதா? சிலர் எல்லாம் இப்படி பயிற்சி கொடுக்குறாங்களாம், பிசாசுக்கோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு, அந்தி கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு.
இப்பவுமே நம்ம என்ன பண்ணணுமா, பயிற்சி பழக்குவிக்கப்படணும்ட்டு போர் வீரர்களாக தொடுக்கிறாங்களாம். அப்படிலாம் சிலர் சொல்லிடுறாங்க. நல்ல கவனிங்க, மாமிசத்தோடு நீங்கள் அவன்கிட்ட போராடினீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தோந்து போயிடுவீங்க. வேதம் சொல்லுது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம்னா என்ன? போராட்டம்னா என்ன? நீங்க உங்கள் விசுவாசத்தையும் உங்களுக்கு இருக்கிற சத்தியத்தையும் உங்களுக்கு இருக்கிறதான அந்த ரட்சிப்பையும் வைத்து உறுதியாய் காப்பது. எனக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ, தேவன் என்னை எப்படி என்னை மூடி வைத்திருக்கிறார், அதை கொண்டு நான் என்ன செய்யணும்? செயல்படணும், எதிர்க்கணும். வேதம் சொல்லுது, நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க சொல்லணும், என் மேல உனக்கு உரிமை இல்லை. வியாதியை பார்த்து சொல்லணும், என் மேல உரிமை இல்லை. பிசாசு போராட்டம் வருதா, ஐயோ அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்றீங்களா, நீங்க சொல்லணும், என் மேல பிசாசே உனக்கு உரிமை இல்லை. ஏன்னா இந்த பூமியில நீங்க பைபிளை வாசித்து பாருங்க, ஆண்டவர் உங்க மேல பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா கிடையாது. பிசாசு திருட்டளவா உள்ள வந்திருக்கிறான். ஆகவே நீங்கள் பிசாசு சொல்றதை நம்பாதீங்க, தேவன் சொல்வதை நம்புங்கள். ஆமென். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க. உங்கள் வார்த்தையில் உருவாக்கும் தன்மை இருப்பதினால் தேவனை போல் பேசுங்கள். ஒரு நல்ல வார்த்தையா இருக்குல்ல இது? எல்லாரும் நம்ம சொல்லுவோம், என் வார்த்தையில் வல்லமை இருப்பதினால் தேவனை போல பேசுவேன். ஒரு தடவை சொல்லுங்களேன் எல்லாரும், என் வார்த்தையில் வல்லமை இருப்பதினால் தேவனை போல் பேசுவேன். ஆமா, நம்மெல்லாம் தேவனை போல பேசணும். எப்படி தேவனை போல பேசுறது அப்படின்னா, ஒரு 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க. அது அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதில் நீங்கள் பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி, அவன் வேலைக்காரனை திமிர்வாதத்தினால வீட்டில் மொடாமல் படுத்து கிடக்கிறான், அசையாமல் படுத்துருக்கிறான். இப்போ 100க்கு அதிபதிக்கு ஒரு காரியம் தெரியுது, இயேசு வர்றார். அவர் அழைத்துட்டு வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனாலும் அவனுக்குள்ள ஒன்று தெரியுது, இயேசு ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆகவே அவர் சொல்ற வார்த்தையில வல்லமை இருக்குது, அவர் சொல்ற வார்த்தையில ஜீவன் இருக்குது, ஒருவனை உயிர்ப்பிக்கும், ஒருவனை சுகப்படுத்தும் அப்படிங்கிறது அவன் தெரிந்திருக்கிறான். ஏன் அப்படின்னா, அவன் ஒரு அதிகாரி, பார்த்தீங்களா? அவன் ஒரு 100 பேருக்கு அதிகாரியா இருக்கிறான். அவன் ஒருத்தனை பார்த்து இங்க வா அப்படின்னு சொன்னா அவன் வர்றானா? ஏன்? இந்த அதிகாரத்துக்கு. அவன் அதிகாரி இல்லை, அதனால ஒரு வேலைக்காரனை பார்த்து வா அப்படின்னு சொன்னா, அந்த 100 பேர்ல ஒருத்தனை பார்த்து வான்னு சொன்னா அவன் வந்துடுறான். ஒருத்தனை போ நீ போய் இதை செய் அப்படின்னு சொன்னா அவன் செய்யறான். ஒருத்தனை இதை செய் அப்படின்னு செய்யறான். ஏன்னா இவனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை வச்சு இப்படி வேலை வாங்க முடியும் என்றால், இந்த இயேசுவின் மூலம் இந்த அதிகாரத்தை கொண்டு, அவர் வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு இவன் வியாதியை துரத்த முடியும் அப்படின்னு அந்த வேலைக்காரன் அந்த 100க்கு அதிபதி விசுவாசிக்கிறான் பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொசமாவான். ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு, இஸ்ரவேல்ல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளவு இந்த விசுவாசத்தை பெருமையா நினைக்கிறார். எந்த வார்த்தைய? இவன் பேசின வார்த்தையை பார்த்து.
இவனுக்குள்ள இருக்கிற விசுவாச வார்த்தையை பார்த்து சொல்றார், இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? ஆமா, இஸ்ரவேல்ல பார்க்க முடியல, நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்கள்ட்ட பார்க்க முடியல. ஆமா, சில நேரம் பாருங்க, ஒன்றும் அறியாதவங்க வந்து சுகமாச்சிட்டு போயிடறாங்க பாருங்க. ஒரு ஒரு கூட்டமே இயேசுக்கு பின்னாடி இப்படியே பிடிச்சிட்டே போயிட்டே இருக்குது. அப்படியே அவரை தொட்டு தொட்டு அப்படியே நெருக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தி எங்கேயோ இயேசுவை பத்தி கேள்விப்பட்டவா ஊடையில நுழைந்து அப்படியே வந்து அப்படியே ஒரு டச் பண்ணிட்டு அவ பாட்டு போயிட்டா. என்னாச்சுன்னா அவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அங்க இருக்கிற அத்தனை பேரும் சுத்தி சுத்தி போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தரும் இல்லை. பாருங்க, விசுவாசம் அது யாருன்னு தெரியாட்டாலும் சரி, எவருன்னு தெரியல பரவாயில்ல, யார் விசுவாசித்தாலும் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, பேசுறத நாம் எல்லாருமே எப்படி, நம்ம வாயில வல்லமை இருக்குது, நம்ம வாயில விசுவாசமான வார்த்தையை பேசும்போது வல்லமை புறப்படும். ஏன்னா விசுவாசத்துல வல்லமை இருக்குது. அப்போ விசுவாசமான வார்த்தையை பேசும்போது வல்லமை அதுல இருக்குது. ஆகவேதான் அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை சொல்லுயா என் வேலைக்கார சொத்தமாவான். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால் அங்கே சுகம் உண்டு. அங்கே ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால் அங்கே அற்புதம் உண்டு. வார்த்தையை பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, அங்க வல்லமை இருக்கும். ஏன்னா விசுவாசிக்கிறார் பாருங்க அந்த 100க்கு அதிபதி, அவரிடத்திலிருந்து வர்ற ஒரு வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தையை உங்களுக்குள்ளிருந்து பேசுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வேத வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. தேவனுடைய அருமையானவர்களே, உங்கள் வார்த்தையில வல்லமை இருக்கிறதுனால நீங்கள் தேவனை போலவே பேசுங்கள். இயேசு எப்படி பேசுறார் அப்படியே பேசுங்க, தேவன் எப்படி பேசுறார் அப்படியே பேசுங்க. விசுவாசம் நிறைந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. அப்போ எல்லாம் பேசணுமோ அப்படியே பேசிக்கிட்டே இருங்க. எப்படி பேசணும்? பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக, அப்படி சொல்லணும். வார்த்தை சொல்லுது, பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக என்று. ஆரோக்கியம் இல்லாதவன் ஆரோக்கியம் உள்ளவன் என்று பேசுவானாக, சுகவீனன் சுகம் உள்ளவன் என்று பேசுவானாக, தரித்திரன் ஐஸ்வர்யவான் என்று பேசுவானாக. விசுவாசித்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்ப்பீங்க. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசமான வார்த்தைகள் பேசுவதற்குரிய அந்த அதிகாரமும் வல்லமையும் நம்ம நாவல வச்சிருக்கிறாராம். எப்படி பேசினாலும் நடக்குமா? மரணத்தை பேசினாலும் நடக்குமா? ஜீவனை பற்றி பேசினாலும் நடக்குமா? ஏன்னா நாவின் மேல் அதிகாரம் இருக்கிறது. நாவின் கீழ் வேதம் சொல்லுகிறது மரணம் ஜீவன் என்கிற அதிகாரம் இருக்கிறது. ஆமென். சந்தோஷப்படுறீங்களா? இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், இன்னொரு காரியத்தை நான் எபேசியர் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். கவனிங்க, எங்க பாருங்க. அதாவது நம்ம எப்படியா தேவனை போல பேச ஆரம்பிக்கணும். எப்படி அப்படின்னு பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எப்படியா? பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை எப்படின்னா மிமிட்ராய் அப்படின்னு ஒரு வார்த்தை. மிமிட்ராய் அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை, என்ன பொருள் அப்படின்னா
பாவனை அப்படின்னு வார்த்தை. அது பாவனை, பாவனை பண்றது. சில பெற்றோர் செய்கிற செயலை யாரு பிள்ளைங்க அப்படியே பாவனை பண்ணி செய்வாங்க. அப்படியே அந்த அப்பன் செய்கிற மாதிரியே பிள்ளை செய்து பாருங்க அப்படிமா பாவனை. அப்போ நம்ம எல்லாருமே பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படி அவர் எப்படி செய்கிறாரோ அப்படியே நம்மளும் பின்பற்றணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எப்படி அவர் எப்படி பேசுறாரோ அப்படியே, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே, அவர் எப்படி விசுவாசிக்கிறாரோ அப்படியே, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே, அவர் எதை கட்டளையிட சொல்றாரோ அப்படியே, அவர் போல நாமளும் பாவனை செய்யணும். பெற்றோரை பிள்ளைங்க எப்படி ஃபாலோ பண்ணி அதே போல சில காரியத்தை செய்வாங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் நானும் கர்த்தரை சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே பாவனையாய் செய்யணும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஒரு உண்மையான அறிக்கையை நம்ம வாயிலிருந்து உண்டாக்கணும். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாம இருதயத்துக்குள்ள நீதி வருவதற்கு ஏதுவாக கர்த்தருடைய காரியங்கள் அத்தனை விசுவாசமா அனுபவிக்கத்தக்க விதமா இருதயத்தில் விசுவாசம் என்ன செய்து உருவாகுது. அது நீதியாக கர்த்தர் என்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அவன் இருதயத்தில் விசுவாசத்தை உண்டாக்குனதுனால விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், அது கரெக்ட் நீதி அப்படின்னு பார்க்கிறார். பாருங்க, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ அந்த அறிக்கை என்கிறது வந்து உண்மையான அறிக்கையா இருக்கணும். உண்மையான அறிக்கையா இருந்தால் ரட்சிப்பு என்ன செய்யும், வரும். ஆமென். ஆமா, மந்திரம் சொல்ற மாதிரி நீங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே அலையக்கூடாது. மந்திரமா பேசுறேன், நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன், இந்த முணுமுணுப்புலாம் இருக்கக்கூடாது. வாயிலிருந்து வர்ற அறிக்கையை கொண்டு அது என்னத்தை உண்டாக்கி இருக்கணும், ரட்சிப்பை, சுகத்தை, விடுதலையை, பலனை, மீட்பை, ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கணும். அதுக்கு தான், அதுதான் அறிக்கை. நான் பண்ணி பண்ணி பார்க்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, அதுக்கு அறிக்கை இல்லைங்க, அது பேரு, அது மந்திரம். இன்னும் சொல்ல போனா இந்த குடுகுடுப்ப மந்திரவாதிகள்லாம் பண்ற மாதிரி அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சிலர் தனக்கே சூனியம் வச்சுக்கிடுவாங்களாம். பைபிள் இருக்குது. எப்படின்னா, இருக்கிறதோ இல்லையோ ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காலில் வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணா, போகிற இடத்துலலாம் எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே சொல்ல சொல்ல அவங்களுக்கு அந்த 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 வலி உண்மையில இருக்காது, ஏதோ ஒன்று இருந்த மாதிரி இருந்திருக்கும், அதை அப்படியே அவங்களுக்குள்ளே வந்துடும், அவங்களுக்கே அவங்க சூனியம் வைப்பாங்க. இந்த மாதிரி நீங்க சும்மா முணுமுணுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கக்கூடாது. விசுவாசித்தா எப்படி இருக்கணும், அது ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியதா இருக்கணும். ஆகவே வாயினால் அறிக்கை பண்ணா என்ன இருக்கணும், அங்க ரட்சிப்பு நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அது கிரேக்க வார்த்தை ஒன்று சொல்லுது, அதாவது கோமோலோஜியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை.
கோமோலோஜியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, இணையாக பேசுவது. அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா, வார்த்தை தேவனுடைய வார்த்தையின்படியே பேசுவது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவர் சொல்வதற்கு இணையாகவே நாமளும் பேசுவது. அப்போ நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எது? உண்மையான அறிக்கை. தேவன் எப்படி சொல்றாரோ அப்படியே விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அது நடக்கும். ஆமென். எத்தனை பேர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க? ஆமா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நீ சுகமாகி விட்டாய், என் தழும்புகளால் சுகமாகி விட்டாய் அப்படின்னா சுகமாயிட்ட. அப்போ அந்த வார்த்தைக்கு இணையாக நீங்களும் அறிக்கை பண்ண வேண்டும். நீங்க சொல்லிட்டு திரும்ப போய் நான் எனக்கு அது வலிக்குது, இது வலிக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு சொல்லக்கூடாது. சுகமாயிட்டேன்னா சுகமாயிட்டேன்னா இணையாக அதை பேசிக்கிட்டே இருங்க. அதுதான் அறிக்கை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் அறிக்கை என்னன்னா எப்படி நினைச்சிட்டாங்கன்னா, பாவ அறிக்கை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எப்போதும் பாவ அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும், பாவங்களை மன்னியும். இந்த அறிக்கை எப்போதும் இருந்துட்டு இருக்கோம். அந்த அறிக்கையை பற்றி சொல்லலை. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 10வது அதிகாரம் பாருங்க. இந்த வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இருபத்தி 23வது வசனத்தை பாருங்க. இங்க ஒரு அறிக்கையை பத்தி சொல்லியிருக்குது. அது என்னன்னா, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசையாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எப்படியா? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில். உங்க நம்பிக்கை என்ன? சுகமா? அதில் அசையாமல் உறுதியாயிருக்க கடவோம். அப்ப நீ என்ன அறிக்கை பண்றீங்களோ அதுல உறுதியா இருங்க. நீங்க என்ன தினமும் பாவ அறிக்கையிலே உறுதியா இருக்காதீங்க. என்ன வேணுமோ அதுல அறிக்கையில உறுதியா இருங்க. ஆமென். என்ன அறிக்கை வேணுமோ அதுல உறுதியா இருங்க. வெறும் பாவ அறிக்கை பாவ அறிக்கை பாவ அறிக்கை பாவ அறிக்கைகளை நீங்கள் செய்தது, அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று விசுவாசத்துக்குள்ள வாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிக்கை பண்ணி என்ன பண்ணுங்க, அதுல உறுதியா இருங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அப்ப விசுவாசம் பேசணும். அப்ப இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வெறும் பாவ அறிக்கை பண்றதிலே நீங்க நேரத்தை போக்காம, இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானா மாற்றியிருக்கிறார் என்ற நிலைக்கு வந்து, இப்போ என்ன தேவை? சுகம் தேவையா? விடுதலை தேவையா? மீட்பு தேவையா? பலன் தேவையா? பணம் தேவையா? பொருளாதார வளர்ச்சி தேவையா? பாதுகாப்பு தேவையா? அதை பற்றிய அறிக்கை. எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னென்னா, சின்ன பிள்ளைங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி பலவீனம், ராத்திரி தூங்காமல் கஷ்டப்படுகிறது, இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள்.
இதை நாங்கள் பார்த்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் அறிக்கை பண்ண ஆரம்பித்தோம். விசுவாசத்தை கொண்டு எங்களுடைய படுக்கை அறையிலிருந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பித்தோம். எங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தர், எங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. நாங்கள் கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம் என்று நாங்கள் ஜெபத்தில், வீட்டு குடும்ப ஜெபத்தில் நாங்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம், சொல்லி அறிக்கை பண்ண ஆரம்பித்தோம். பாருங்க, ஒரு சில நாளில் அது இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பார்க்கவே இல்லை. எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம என்ன தேவையோ அதுக்கு அறிக்கை பண்ணுவோம், அதில் உறுதியாக இருப்போம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ நீங்கள் பேசுங்க, விசுவாசத்தை பற்றி பேசுங்க, விசுவாசத்தின் ஆவியினால பேச ஆரம்பிங்க, அது பேசட்டும். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை, சில சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நீங்கள் விசுவாசத்தை பேசுங்கள், விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்க மலை போல இருக்கிறது மாறட்டும், சமுத்திரத்தில் போய் விழட்டும். நீ தேடி காணாதிருப்பாய் என்று சொல்லட்டும். இனி அவன் உன்னை பின்தொடரான். இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண மாட்டாய். ஆமென். இந்த மாதிரி நடக்கும் உங்க வாழ்க்கையில. இன்று காண்கிற எகிப்தியனை நீ பார்க்க மாட்டேன்னா பார்க்க மாட்டேதான். ஒரு வழியா வர்றவன் 7 வழியா போவான்னா போவான், அப்படிதான். நீங்கள் விசுவாசமானதை பேசுங்கள், விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள், விசுவாசத்தால் குடும்பங்களை கட்டி எழுப்புங்கள். உங்க பிள்ளைங்களையும் உங்க குடும்பத்தையும் விசுவாசத்தில் வளர பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்போடும் செழிப்போடும் இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே, இந்த நேரத்தில் விசுவாசம் பேசுகிறது என்பதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் எழும்பட்டும், விசுவாசம் பற்றி பிடிக்கட்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு விசுவாசம் எழும்பட்டும். விசுவாசத்தினாலே இவர்கள் பிழைப்பார்களாக, விசுவாசத்தை கொண்டு ஆளுவார்களாக, விசுவாசமானவைகளை கொண்டு உருவாக்குவார்களாக, உண்டாக்குவார்களாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் யா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய கரங்கள் அப்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே அவங்க விசுவாசத்தை தடை செய்கிறவைகள் விலகட்டும். விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவார்களாக, பலனாய் நிற்பார்களாக, ஆரோக்கியமாயிருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக என்று நான் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.